வாங்க உங்கள் வாழ்க்கைக்காக. கொஞ்சம் மேற்படாமே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். அம்மாவை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் எந்த அளவு மாணவரோட ஈடுபாடோடு இருந்தா அந்த மாதிரி செயல்பாடுகள்ல இறங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக அவர் வலம் வரக்கூடியவர். திருவில்லிபுத்தூர் வந்து அவருடைய ஊராக இருந்தாலும் ஆண்டாள் திருவெண்பாவை போல அழகான கர்த்தோவியம் மிக்க குரல்களை எழுதுபவர், அழகான கவிதைகளுக்கு சொந்தக்காரர், அதை விட மிக சிறந்த ஆசிரியர், நல்ல கவிஞர் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இடையில் வந்தேன். மன்னிக்கவும் அம்மா, வாருங்கள். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் உமிழ்நீரெல்லாம் தமிழ் நீராக சுரக்கச் செய்த என் தமிழ் அன்னையை வணங்கி, இன்றைய உலக தமிழ்ச்சங்கம் மதுரையோடு இணை பெற்ற தமிழ்நாடு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் வேட்டவளம் ஐயா நிறுவனர் ஐயா அவர்களை வணங்கி, மாமான்னு நாங்கள் சொல்லுவோம், உரிமையோட மாமா அவர்களை வணங்கி, இன்றைய அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெரிய ஆளுமைகளையும் வணங்கி, என்னோடு விருது பெற காத்திருக்கும் அனைத்து கவிய உறவுகளையும் வணங்கி தொடங்குகின்றேன். கண்ணதாசன் என்று கூறினாலே கவிக்கெல்லாம் அரசர், அவர் கவி அரசர். அத்தகைய கவி அரசர்கிட்ட வந்து நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம இறப்பு வரை நீங்க எந்த ஒரு எடுத்தாலும் உதாரணம் எடுத்தாலும் ஒரு பாடல்கள் வந்து முன்னாடி நிற்கும். இறப்பு முதல் இறப்பு வரை நீங்க தத்துவ பாடலாக எடுத்தாலும் சரி, காதல் பாடலாக எடுத்தாலும் சரி, அண்ணன் தங்கை பாசமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வீரத்தை தரக்கூடிய பாடல்கள் அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் ஐயாவோட ஒவ்வொரு பாடல் வரிகளிலேயும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாடல் வரிகளை வந்து ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. அது நிறைய பாடல்கள் வந்து தத்துவ பாடல்கள் வந்து நிறைய பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி சமூகத்திற்கு ஒரு விழுப்புணர்வை கொடுக்கக்கூடிய திருடாதே பாப்பா திருடாதே, அது மாதிரி பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்கள், அனைத்து பாடல்களுமே நமக்கு உதாரணமாக இருக்கும். ஒரு பட்டிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டோமே யாராவது கூட இல்லை அப்படின்னா ஒரு தமிழ் சங்கத்தோட பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு என்ன நம்ம உதாரணத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னா கண்ணதாசன் பாடல் நிறைய நம்ம உதாரணம் காட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை தேர்ந்து தேர்ந்து படித்ததால என்னவோ நானும் இன்று ஒரு வழியின் நிலையோடும் நினைவுகள் என்னோட கவிதை புத்தகத்தை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது கண்ணதாசனின் வழிகள் என்பதற்கு கூட மிகையாகாது. எனக்கு அதாவது கால நேரம் கருதி அம்மா ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு